வாதை என்று நீங்கள் உணர்வீர்களானால் இந்த வாதைக்கான பரிகாரத்தை கர்த்தர் நாட்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஆமென். சும்மா வாதை கூடாது பொல்லாப்பு நேரிடாது வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தங்களை வாங்கி வச்சதுனால வாதை போகாது. வாதை நீங்கிறதுக்கான வழியை கர்த்தர் ஸ்பெஷலா இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசுறாரு. இந்த லால்குடி வட்டாரத்துக்குள்ளார கர்த்தர் இந்த சபைக்கு இன்னைக்கு பேசுறாரு. வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு இனி உனக்கு ஒருபோது நேரிடாது. புரிஞ்சுக்குங்க, இனிமே வாதையும் பொல்லாப்பும் நம்ம வாழ்க்கையில நேரிட போவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? பரிகாரம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் பரிகாரம் செய்யறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க? அந்த நேரத்தில் சொல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, கர்த்தாவே நான் பரிகாரம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். வாய்த்தனை சொல்லுங்க, கர்த்தாவே நான் பரிகாரம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தாவே நான் பரிகாரம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தாவே நான் பரிகாரம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஏன் வாதை வருது? இந்த வாதை நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ரெண்டு வசனம் தான். இந்த 2 வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சொல்லி நான் பிடிச்சறேன், வாசிங்க. அதாவது யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கட்டும். நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது நல்லா வாசிமா மறுபடியும் வாசி. நல்லா வாசிக்க தெரிஞ்சாலும் ஒரு ஆள் வாசிங்க. ஜோனுக்கு தமிழ் வராது. உண்மையிலே சொல்ற, ஜோனுக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வாசிக்கும், தமிழ் அது வராது. இருந்தாலும் ஜோனிக்கு வாசிக்கிறேன். அப்படி நான் உன்னை வந்து என்ன சொல்றேன் தம்பி, அதை சொல்லுங்க தம்பி. நான் வந்து உன்னை பாராட்டுறேன், வாழ்த்துறேன், முயற்சிக்கிற பாரு தமிழ் எப்படியாவது வாசிக்கணும்னு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இதனால நீ வாசிக்கிறத நிறுத்திடாத ஜோனு, நீ தொடர்ந்து வாசிக்கணும். சரி, வாசி. ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதனால கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சவங்க நல்லா வாசிங்க. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது பாருங்க, எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அந்த தேசத்தை அழிக்கிற வாதை பாருங்க, அழிவு வருதுனாலே அதுக்கு பேர் வாதை. அல்லேலூயா. இப்ப இந்த வாதை உங்களுக்குள்ளே எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்ப இந்த வாதை நமக்குள்ள வராம இருக்குங்கிறது வசனம். இயேசுடைய ரத்தம் நம்ம குடும்பத்துல அடையாளமா இருக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டாரு, இயேசுடைய ரத்தத்துக்கு நான் எங்க போவேன்? இது பழைய ஏற்பாட்டுல சொன்னது. புதிய ஏற்பாட்டுல அல்லேலூயா, நம்ம இயேசுவுக்கு எப்படி இருக்கணும்னா அடையாளமாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்ற, அந்த ரத்தம் எதற்காக பூசப்பட்டதுங்க? ரத்தம் பூசப்படுது எங்கேயாவது இயேசு கிடப்பாரா, வெட்டலாமா, அந்த ரத்தத்தை பாத்திரத்தை ஒட்டிக்கலாமா, செவுத்துல பெயிண்ட் அடிக்கலாமா நினைக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ளாரே நிறைய ஊழியக்காரங்க அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. கார் வந்து சிவப்பு கலர்ல கார் எடுக்கணும், அதான் உணர்த்துறாரு. ஏன் பாஸ்டர் சிகப்புங்கிறது இயேசுவின் ரத்தத்தை பிடிக்குது. வீட்டுல சிவப்பு பெயிண்ட் அடிக்கிறோமே, கார் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு கார் கொடுத்து சொல்றாரு. சரிங்க ஐயா, நான் என்ன கார் எடுக்கட்டும்? ஐயா சொல்லிட்டா சிவப்பு கலர்ல கார் எடுக்கணும். ஏன் கண்ண முடிக்கு ஓட்டம் சொல்லுங்க. அவரை இவருக்கு ரத்தமா இருக்கணும். சொல்லாமா இயேசுவின் ரத்தத்தை போல கலரை கூடாது. இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு ஊடே சிவப்பு பெயிண்ட் அடிக்க தெரியாதுங்க. சிகப்பு பூரா இயேசுவின் ரத்தத்தை குறிக்குதுன்னா, சிறுமருந்தூர் கோயிலுக்கு மாலை போடுறவங்க பூரா எது அது என்ன கோயிலுங்க? மேல்மருவத்தூருக்கு. மேல்மருவத்தூருக்கு வந்து மாலை போடுற ஆள் பூரா சிவப்பு கலர் போடுவோம் தான். அவனுக்கு பூரா யார் விக்கிரகத்தின் பிள்ளைகளை யார் சொல்றாங்க? எப்படி சபையையும் விசுவாசியும் வஞ்சிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? கலர்ல ஒண்ணும் கிடையாதுங்க. கலரை கர்த்தர் ஒரு அடையாளமா வச்சார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசுவோட அந்த ரத்தம் அது இயேசுடைய ரத்தமாய் அல்ல, அது ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம். அந்த ரத்தம் விடுதலை அவர்களுக்கு அது கொடுக்கல, அது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம்? வாதை என் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு அடையாளம் என் வீட்டில் காணப்பட வேண்டும். எந்த வீட்டுக்குள்ள அடையாளம் இருக்குதோ கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டேன். கவனத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு முடியாது. எந்த வீட்டுக்குள்ள அடையாளம்
அடையாளம் தெரிகிறதோ அந்த வீட்டுக்குள்ளார மாத்திரம் சங்கார தூதன் நுழையாம இருந்தான். அல்லேலூயா. அப்ப அடையாளம் போடப்பட்ட ஆளு பூரா யாருடைய ஆளு? கர்த்தருடைய ஆளு. யாரோ ஒரு ஆள் சொன்னீங்க. யார் சொன்னீங்க? ஏஞ்சல் அம்மா சொன்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க ஒரு ஆள் தான் கவனமாக கேட்டீங்க. அடையாளம் போடப்பட்ட ஆளு பூரா யாருடைய ஆளுங்க? தம்பி யாருடைய ஆளு? தம்பி நீங்களே யாருடைய ஆளு? நீங்களே யாருடைய ஆளுப்பா? இயேசுவுடைய. நீங்க யாரும் வேற ஏதாவது ஆளெல்லாம் சொல்லி போக கூடாது. நீங்களே கர்த்தருடைய ஆளு தானே? அப்ப அடையாளம் போடப்பட்டிருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய ஆளுங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ளார கர்த்தரை அனுமதிக்கிற வாதை சொன்னாமா? இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வாதை வந்திருக்குது என்றால், ஒருவேளை இருக்கும் என்றால், நம்ம வீட்டுல என்ன போடப்படல? அடையாளம் போடப்படல. அடையாளம்னா என்ன அடையாளம் மாஸ்டர்? ஒண்ணும் இல்ல, வெளியரங்கமான ஒரு பிரச்சனை. உங்களுக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் ஆழமா போறது மாதிரி கவனமா நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். வேலைக்குமா சொல்லுமா? நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அடையாளமாய் காணப்படும். அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்ற பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் சபைக்கு வரதுக்கான அடையாளமாய் இருக்கு. அல்லேலூயா. அது என்ன அந்த கோயிலுக்கு போனாலும் அங்க போறதும் அப்படித்தான் இருக்குது. அங்க போறதும் அப்படிதான் இருக்கு. அங்க போய் மட்டும் என்ன ஏதாவது கொஞ்சம் மாற்றமா இருக்குதா? அங்க போய் மட்டும் என்ன பிடிக்காம இருக்குதா என்ன? அங்க போய் மட்டும் என்ன கெட்டவாத பேசாம இருக்குதா என்ன? அங்க போய் மட்டும் என்ன சட்டம் இல்லாம இருக்குதா என்ன? அங்க போய் மட்டும் என்ன கடை இல்லாம இருக்குதா என்ன? அங்க போய் மட்டும் என்ன வியாதி போகாம இருக்குதா என்ன? அது எதிரே இருந்து போலாமே. சொல்லியிருக்காங்களா இல்லையா? தயவு செஞ்சு கேளுங்க, சொல்லியிருக்காங்களா இல்லையா? சபைக்கு நம்ம வரணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். சபைக்கு நம்ம ஒரு அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் அடையாளமா இருக்கணும்? அதனால முன்கூட்டியே சொல்லிட்டேன். வார்த்தை வந்ததுன்னா கொஞ்சம் அன்பா ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம இடத்துல பிழை இருக்குதுங்கிறதால